மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சுவாமி மல்லம்பட்டியைச் சேர்ந்தவர் 29 வயது விஜயபிரகாஷ். சென்னையில் சிவில் என்ஜினியராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் கரிசல் காலான்பட்டியைச் சேர்ந்த 22 வயது சுபலட்சுமி என்பவருக்கும் கடந்த மாதம் 28ஆம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணமாகி 20 நாட்களாகும் நிலையில் நேற்று விஜயபிரகாஷ் மனைவி சுபலட்சுமி, தங்கை நாகலட்சுமி, அவருடைய குழந்தை ஆகியோரை பைக்கில் ஏற்றிக்கொண்டு இரவு 9 மணியளவில் விடத்தகுளத்தில் உள்ள தங்கையின் வீட்டிற்கு சென்று தங்கை மற்றும் அவரது மகனை வீட்டில் விட்டுவிட்டு மனைவியோடு பைக்கில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது விடத்தகுளம் திருமங்கலம் சாலையில் சுங்குராம்பட்டி கிராமத்தின் அருகே வந்தபோது பேருந்து நிறுத்தத்தில் கார் ஒன்று நின்றுள்ளது. அதன் அருகே நின்றிருந்த சுமார் 30 வயது மதிக்கத்தக்க மூவர் திடீரென்று சாலையின் குறுக்கே வந்து விஜயபிரகாஷை நிறுத்தியுள்ளனர். உடனே அவர் பைக்கை நிறுத்தியவுடன் சரமாரியாக அவரை தாக்கியுள்ளனர். இதில் அவர் கீழே சரிந்து விழுந்துள்ளார். அப்போது புதுமணப் பெண்ணான விஜயபிரகாஷின் மனைவி சுபலட்சுமியை பிடித்து தரதரவென இழுத்துச் சென்று காரில் ஏற்றியுள்ளனர். காரில் தயாராக இருந்த ஓட்டுநர் கண்ணிமைக்கும் நேரத்தில் காரை திருமங்கலம் நோக்கி ஓட்டிச் சென்று விட்டார். பலத்த காயங்களோடு எழுந்த விஜயபிரகாஷ் கண் முன்னே தன்னுடைய மனைவியை மர்ம நபர்கள் கடத்திச் சென்றதாக நேற்று இரவு திருமங்கலம் தாலுகா போலீசில் புகார் அளித்தார். மேலும் போலீசாரின் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. சுபலட்சுமி ஏற்கனவே ரமேஷ் என்பவரை காதலித்துள்ளார். இந்த காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் அவருக்கு விஜயபிரகாஷுடன் சம்பந்தம் பேசி திருமணம் செய்து வைத்ததாக தெரிகிறது. இந்த நிலையில்தான் காதலனோடு தப்பிச் செல்ல திட்டமிட்ட சுபலட்சுமி அதற்காக நேரம் பார்த்து காத்திருந்துள்ளார். நேற்று இரவு விடத்தகுளம் செல்லப்போவதையும் திரும்பி தனியாக கணவரோடு பைக்கில் வரப்போகும் தகவலையும் வாட்ஸ்அப் மூலமாக ரமேஷுக்கு அவர் அனுப்பியதாக தெரிகிறது. மேலும் வாட்ஸ்அப்பில் லைவ் லொகேஷனையும் அனுப்பி தப்பிச் செல்ல திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி விடத்தகுளத்திலிருந்து வீட்டிற்கு புறப்பட்டதும் வழியில் மடக்கி கணவரை தாக்கிவிட்டு சுபலட்சுமியை கடத்துவது போல் நடித்துள்ளனர். சுபலட்சுமியும் எதுவும் தெரியாததைப் போல் உண்மையிலேயே கடத்தப்படுவது போல் அவர்களிடம் முரண்டு பிடித்து காரில் தப்பிச் சென்றது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து சுபலட்சுமி, ரமேஷ் உள்ளிட்டவர்களின் செல்போன் எண்ணை வைத்து கடத்தலில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்கள் சிக்கினால்தான் இந்த கடத்தலில் சுபலட்சுமிக்கு உண்மையிலேயே பங்கு உள்ளதா, அல்லது காதலன் வற்புறுத்தி அவரை கடத்திச் சென்றாரா, அல்லது வேறு ஏதேனும் நடந்ததா என்று பல்வேறு கேள்விகளுக்கும் முழுமையான விவரம் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேகாலயா பாணியில் மனைவியே ஸ்கெட்ச் போட்டு காதலனோடு தப்பியதாக கூறப்படும் சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.